கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திலிருந்து போதிய பேருந்துகள் இயக்காததால் நேற்று முன்தினம் இரவு பயணியர் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டம் அதிகாலை வரை நீடித்ததால் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திற்கு நேற்று முன்தினம் இரவு 9 மணிக்கு மேல் புறநகர் ரயில், பேருந்து, ஆட்டோ, இருசக்கர வாகனம், கால் டாக்ஸி வாயிலாக 6000க்கும் மேற்பட்ட பயணியர் வந்தனர். இவர்கள் வெளி ஊர்களுக்கு செல்ல போதிய அரசு பேருந்துகள் இயக்கப்படவில்லை. இதனால் இரவு 11 மணி அளவில் வெளியூர் சென்று பேருந்துகளை சிறைப்பிடித்தனர். நள்ளிரவு 12 மணி அளவில் 300க்கும் மேற்பட்ட பயணியர் ஜிஎஸ்டி சாலையில் அமர்ந்து போராட துவங்கினர். இதனால் ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதையடுத்து தாம்பரம் மாநகர காவல் எல்லைக்கு உட்பட்ட 20 காவல் நிலைய போலீசார், சிறப்பு காவல் படையை சேர்ந்த 40 போலீசார் கிளாம்பாக்கத்தில் குவிந்தனர். பின் பயணியருடன் போலீஸ் உயர் அதிகாரிகள் பேச்சு நடத்தி அதிக பேருந்துகள் இயங்க நடவடிக்கை எடுத்தனர். இதையடுத்து நேற்று அதிகாலை 2 மணிக்கு மேல் நிலைமை சீரானது.